Hi, welcome you to learn English. நான் இந்த காட்டிற்கு அரசன். இதை இங்கிலீஷில் சொல்லணும். தென் அந்த சென்டென்ஸை நெகட்டிவாக மாற்றணும். கீழே 2 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கேன். அந்த 2 ஆப்ஷன்ஸில் எந்த ஆப்ஷன் நெகட்டிவ் சென்டென்ஸ் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அதாவது கரெக்டான நெகட்டிவ் சென்டென்ஸை கண்டுபிடிக்கணும். தென் நான் இந்த காட்டிற்கு அரசன் இது விடை வர்ற மாதிரி ஒரு இங்கிலீஷில் கொஸ்டின் கேட்கணும். இப்போ பாருங்கள் இந்த நெகட்டிவ். நான் இந்த காட்டிற்கு அரசன். ஐ ஆம் த கிங் ஆஃப் திஸ் ஃபாரஸ்ட். ஓகே, I am not the king of this forest. So that is the correct answer. I am the king of this forest. In the sentence answer வர மாதிரி question எப்படி கேட்கலாம்? Who is the king of this forest? யார் இந்த காட்டிற்கு ராஜா? Who is the king of this forest? I am the king of this forest. இந்த மாதிரி ஒரு எக்ஸசைஸ் இந்த வீடியோவில் பண்ண போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கண்டிப்பாக உங்களால் ஈஸியாக ஆன்சர்ஸ் கண்டுபிடிக்க முடியும். I welcome you to this channel Syntax. ஸ்போக்கன் இங்கிலீஷ் வீடியோஸ், இங்கிலீஷ் கிராமர் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸ்லாம் அந்த சேனல் அப்லோட் பண்ணியிருக்கேன். வீடியோஸ் பாருங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக டெவலப்மெண்ட் இருக்கும். பொறுமையாக ஆன்சர் கண்டுபிடிங்க, ஈஸியாக உங்களால் கண்டுபிடிக்க முடியும். நான் எனது பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறேன். இதை நீங்கள் இங்கிலீஷில் சொல்லணும். இந்த கொண்டாடி கொண்டிருக்கிறேன் அந்த செயல் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ எந்த டென்ஸ் அப்ளை பண்ணணும் அப்படின்னு யோசிங்க. அதை நெகட்டிவ் சென்டென்ஸாக மாற்றுங்க. நெகட்டிவ் சென்டென்ஸ்க்கு நான் 2 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கேன். அதில் எது வரும் அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும். தென் நான் எனது பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறேன் இது விடையாக வர்ற மாதிரி கொஸ்டின் கேட்டால் எப்படி கேட்கலாம்? கீழே 2 கொஸ்டின்ஸ் கொடுத்துருங்க. அந்த 2 கொஸ்டின்ஸில் எந்த கொஸ்டின் ஆன்சர் கரெக்டாக வரும்? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ஃபர்ஸ்ட் இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணிட்டோம். நான் எனது பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறேன். ஐ ஆம் செலிப்ரேட்டிங் மை பர்த்டே. இந்த செலிப்ரேட்டிங் தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஒரு செயல் நடந்து கொண்டிருக்கிறது நிகழ்காலத்தில், அது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். நெகட்டிவ் சென்டென்ஸாக சொல்கிறப்ப ஐ ஆம் நாட் செலிப்ரேட்டிங் மை பர்த்டே. கொஸ்டினாக கேட்குறப்ப வாட் ஆர் யூ செலிப்ரேட்டிங்? என்ன செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கீங்க? வாட் ஆர் யூ செலிப்ரேட்டிங்? ஐ ஆம் செலிப்ரேட்டிங் மை பர்த்டே. அந்த மகிழ்ச்சியான நாளில் எங்களுடன் நீங்கள் இருக்க வேண்டும். இந்த சென்டென்ஸை இங்கிலீஷில் சொல்லணும். ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களால் முடியும். தென் அந்த சென்டென்ஸை நெகட்டிவாக சொல்லணும். அந்த நெகட்டிவ் சென்டென்ஸ் எது கரெக்டாக வரும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு 2 ஆப்ஷன்ஸில் கண்டுபிடிங்க. தென் கொஸ்டின் எந்த கொஸ்டின் கரெக்டாக மேட்ச் ஆகும் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். அந்த மகிழ்ச்சியான நாளில் எங்களுடன் நீங்கள் இருக்க வேண்டும். யூ ஷுட் பி வித் அஸ் ஆன் தட் ஹாப்பி அக்கேஷன். யூ ஷுட் நாட் பி வித் அஸ் ஆன் தட் ஹாப்பி அக்கேஷன். ஸோ தட் இஸ் நெகட்டிவ். வென் டு யூ வாண்ட் டு பி வித் அஸ்? நீங்கள் எப்போ இருப்பீங்க? வென் டு யூ வாண்ட் டு பி வித் அஸ்? அகைன் இந்த தமிழ் வாக்கியத்தை இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணிவிட்டு தென் அதை நெகட்டிவாக கன்வெர்ட் பண்ணுங்கள். இந்த சென்டென்ஸ் ஆன்சராக வர மாதிரி எந்த கொஸ்டின் கேட்கலாம்? கீழே 2 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன். அதில் எது வரும்? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். அவரிடம் நிறைய பணம் உடைய ஒரு பை இருந்தது. ஸோ இருந்தது அப்படின்னா கடந்த காலம். ஹீ ஹேட் எ பேக். அந்த ஹேட் அப்படிங்கிற வார்த்தை வரணும். ஹீ ஹேட் அ பேக் ஆஃப் மணி வித் ஹிம். ஹீ டிட் நாட் ஹாவ் அ பேக் ஆஃப் மணி வித் ஹிம். அடுத்த ஆப்ஷனில் ஹீ டிட் நாட் ஹாவ் மணி ஆஃப் அ பேக் அப்படின்னு இருக்கு. ஸோ தட் இஸ் ராங். அடுத்த கொஸ்டின், வாட் டிட் ஹீ ஹாவ்? அவரிடம் என்ன இருந்தது? அகைன் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த சென்டென்ஸை இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுங்கள். உங்களுடைய அழைப்பிற்கு நான் நன்றியை தெரிவிக்கிறேன். தென் அந்த சென்டென்ஸை நெகட்டிவாக கன்வெர்ட் பண்ணால் எப்படி இருக்கும்? ஃபஸ்ட்டு 2 ஆப்ஷன்ஸில் எந்த ஆப்ஷன் கரெக்டாக வரும்னு கண்டுபிடிங்க. தென் லாஸ்ட் 2 ஆப்ஷன்ஸில் எந்த கொஸ்டின் கரெக்டாக மேட்ச் ஆகும் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. உங்களுடைய அழைப்பிற்கு நான் நன்றியை தெரிவிக்கிறேன். ஐ தேங்க் யூ ஃபார் யுவர் இன்விடேஷன். ஐ டு நாட் தேங்க் யூ ஃபார் யுவர் இன்விடேஷன். தட் இஸ் த நெகட்டிவ் சென்டென்ஸ். ஒய் டு யூ தேங்க் மீ? எதுக்காக எனக்கு தேங்க் பண்ணுறீங்க? ஐ தேங்க் யூ ஃபார் யுவர் இன்விடேஷன். இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு எழுதுறதுக்கு இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் பார்த்தும் ப்ராக்டிஸ் பண்ணலாம். இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் இருக்கிற வீடியோஸ் இன்னொரு சேனல் சென்டாக்ஸ் ப்ளஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த சேனல் வீடியோஸும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் என்னுடைய தேர்வில் மும்முரமாக இருக்கிறேன் என்பது உங்களுக்கு தெரியும். லாங் சென்டென்ஸ். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுங்கள். தென் நெகட்டிவ் சென்டென்ஸ் கண்டுபிடிங்க, கொஸ்டின் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். நான் என்னுடைய தேர்வில் மும்முரமாக இருக்கிறேன் என்பது உங்களுக்கு தெரியும். யூ நோ ஐ ஆம் பிஸி வித் மை எக்ஸாம்ஸ். யூ டோன்ட் நோ உங்களுக்கு தெரியாது. ஐ ஆம் பிஸி வித் மை எக்ஸாம்ஸ். டூ யூ நோ உங்களுக்கு தெரியுமா? ஐ ஆம் பிஸி வித் மை எக்ஸாம்ஸ். இது வேர்பல் கொஸ்டின். WH டைப் கொஸ்டினில் கேட்கணுன்னா வாட் டு யூ நோ அப்படின்னு கேட்கலாம். என்னுடைய அன்பை வீட்டில் உள்ள அனைவருக்கும் பகிர்ந்து விடுங்கள். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த சென்டென்ஸை இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுங்கள். தென் நெகட்டிவ் சென்டென்ஸாக மாற்றுங்க. அதுக்கப்புறம் கொஸ்டின் எது மேட்சாக வரும் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும்.
என்னுடைய அன்பை வீட்டில் உள்ள அனைவருக்கும் பகிர்ந்து விடுங்கள். கைண்ட்லி கன்வே மை லவ் டு ஆல் அட் ஹோம். Do not convey. That is the correct answer. First option. அதான் நெகட்டிவ் சென்டென்ஸ். Do not convey my love to all at home. What do you want to convey? நீங்கள் என்ன கன்வே பண்ண விரும்புகிறீங்க? What do you want to convey? ஆங்கில இலக்கணம் ஆசிரியரால் எனக்கு கற்பிக்கப்பட்டது. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ட்ரான்ஸ்லேட் பண்ணுங்கள். தென் நெகட்டிவ் சென்டென்ஸ் கண்டுபிடிங்க. அதுக்கு ஏற்ற கொஸ்டின் கண்டுபிடிங்க. வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ஆங்கில இலக்கணம் ஆசிரியரால் எனக்கு கற்பிக்கப்பட்டது. ஸோ பாஸ்ட் டென்ஸ், கடந்த காலம். இங்கிலீஷ் கிராமர் வாஸ் டாட் பை டீச்சர். டீச்சர் டிட் நாட் டீச் மீ இங்கிலீஷ் கிராமர். இந்த டிட் வந்துச்சுன்னா அதை ஃபாலோ பண்ணுற வேர்ப் ப்ரெசன்ட் ஃபார்மில் இருக்கணும். டீச்சர் டிட் நாட் டீச் மீ இங்கிலீஷ் கிராமர். வாட் டிட் டீச்சர் டீச்? டீச்சர் என்ன டீச் பண்ணாங்க? வாட் டிட் டீச்சர் டீச்? குழந்தைகள் அனைவரும் கேக்கை சாப்பிட்டு கொண்டிருக்கின்றனர். அகைன் ஒரு கண்டினியூஸ் டென்ஸ் சென்டென்ஸ். ஸோ அந்த செயல் நடந்துகிட்ருக்கு. ஓகே, வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுங்கள். தென் நெகட்டிவ் சென்டென்ஸ் கண்டுபிடிங்க. தென் மேட்சிங்கான கொஸ்டினை கண்டுபிடிங்க. வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். குழந்தைகள் அனைவரும் கேக்கை சாப்பிட்டு கொண்டிருக்கின்றனர். ஆல் சில்ட்ரன் ஆர் ஈட்டிங் கேக். ஆர் ஈட்டிங், தட் இஸ் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். நெகட்டிவில் சொல்கிறப்ப ஆல் சில்ட்ரன் ஆர் நாட் ஈட்டிங் கேக். சாப்பிட்டு கொண்டிருக்கவில்லை, கேக்கை சாப்பிட்டு கொண்டிருக்கவில்லை. வாட் ஆல் சில்ட்ரன் ஆர் ஈட்டிங்? குழந்தைகள் என்ன சாப்பிட்டு கொண்டிருக்கின்றனர்? வாட் ஆல் சில்ட்ரன் ஆர் ஈட்டிங்? வாட் த சில்ட்ரன் ஆர் ஈட்டிங்? நாங்கள் அந்த ஆலையில் சோப் தயாரிக்கிறோம். நெகட்டிவ் சென்டென்ஸ் கண்டுபிடிங்க. தென் கரெக்டான கொஸ்டின் கண்டுபிடிங்க. ஃபர்ஸ்ட் இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கோங்க அந்த சென்டென்ஸை. வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களால் முடியும். நாங்கள் அந்த ஆலையில் சோப் தயாரிக்கிறோம். We manufacture soap in the factory. We do not manufacture soap in the factory. We do not. What do we manufacture in the factory? நாம் இந்த ஃபேக்ட்ரியில் என்ன தயாரிக்கிறோம்? What do we manufacture in this factory? நான் எல்லா பயிற்சிகளையும் முடித்து விட்டேன். இதை இங்கிலீஷில் சொல்லிவிட்டு தென் நெகட்டிவ் சென்டென்ஸ் கண்டுபிடிங்க. தென் கொஸ்டின் கண்டுபிடிங்க. வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். நான் எல்லா பயிற்சிகளையும் முடித்து விட்டேன். நான் இப்போ தான் முடித்தேன் அப்படின்னா ஐ ஹாவ் கம்ப்ளீட்டட் அப்படின்னு வரும். இப்போ தான் எல்லா எக்ஸாம்ஸையும் இல்லை எல்லா எக்ஸசைஸையும் முடிச்சிட்டேன். ஐ ஹாவ் கம்ப்ளீட்டட் மை எக்ஸாம்ஸ். நான் எல்லா பயிற்சிகளையும் முடித்து விட்டேன். இதில் கரெக்டான டைம் சொல்லலை. ஸோ எப்போ முடிச்சிருக்கலாம். அப்போ சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் சொல்லியிருக்கோம். ஐ கம்ப்ளீட்டட் ஆல் எக்ஸசைசஸ். I did not complete all exercise. I did not complete all exercises. What did I complete? இது கொஸ்டின். இந்த மாதிரி வெரைட்டியான ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப சென்டென்ஸ் ஃப்ரேமிங் ஸ்கில் நல்லா டெவலப் ஆகும். கண்டிப்பாக உங்களால் ஒரு கொஸ்டின் கேட்க முடியும், ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸ் க்ரியேட் பண்ண முடியும். அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கிராமர் எக்ஸ்ப்ளனேஷன், இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸசைஸோடு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.